ஹிட்லர் அதை செஞ்சார். ஜெர்மனியை விட்டு யூதர்களை அப்புறப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளில் இது ஒரு ஒன்று. நூல்களை எல்லாம் எரிக்க சொல்றது. ஆமாம், எப்பயுமே நல்லா புரிஞ்சுங்க, ஃபாசிஸ்டுக்கு அல்லது ஃபாசிசத்துக்கு அவர்கள் தே ஆர் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த நாலேஜ் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இவர்களுடைய பித்தலாட்டத்தை தோலுரிக்கிற விதமாக ஈழத்து சிவானந்த அடிகள் அன்னைக்கு பதிவு செய்த புத்தகத்தை மறுபதிப்பு செஞ்சால் இவர்களுக்கு கோபம் வருமா வராது? பறிமுதல் செய்வார்களா இல்லையா? அந்த அரங்குக்குள்ள பாஜகவை குறித்து, ஆர்எஸ்எஸ்ஐ குறித்து, கோல்வால்கரை குறித்து, நாக்பூர் மையத்தை குறித்து நூற்றுக்கணக்கான தலைப்புகள் அங்கே நூல்கள் இருக்கு. அரசை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா உள்ளிட்ட நினைத்திருந்தால் இந்த புத்தகங்களை எல்லாம் தடை செஞ்சிருக்கலாம். ஏன்னா உனக்கு இங்கே மாநில அளவில் அதிகாரம் இருக்கிறது போல அவன் ஒன்றிய அளவில் அசுர பலத்தோட பெரிய யானையாக நிற்குது. ஈவேராவுக்கும் இந்திய எதிர்ப்பு போருக்குமே சம்பந்தம் கிடையாது. வேணும்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு போர், அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி துவக்கி வைத்தவர்கள் சிறை சென்ற பின்னாடி அந்த இடத்துல கலந்து கொள்ள வந்தவர்கள் எப்படி வைக்கம் போராட்டத்தை துவக்கி வச்சது யாரு, தலைமையேற்றது யாரு? ஜார்ஜ் என்கிற ஒரு கிறிஸ்தவர், ஒரு மலையாளி. ஆனா வைக்கம் வீரர் அப்படின்னு நீங்க யாரை சொல்லிக்கிறீங்க? ஈவேராவா? புரியுதா? ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை அங்க மட்டும் இல்ல இங்கேயும் செய்து இருக்கிறார்கள். ஈவே ராமசாமி நாயக்கர்கிட்ட அப்போ அவர் கையில 2 பத்திரிகை இருக்குது, 2 இதழ் நடத்துறார். ஒன்று குடியரசு, இன்னொன்று விடுதலை. இப்போ பத்திரிகை நம்ம பையங்க கையில் இருக்குது, தந்தைன்னு வேற எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இது குறித்து நான் ஒரு கட்டுரை எழுதுங்க அல்லது இது குறித்து ஒரு அறிவிப்பு கொடுங்க, என்ன காரணத்துக்காக இந்தியை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஈழத்து சிவானந்த அடிகளார் ஒரு அறிக்கையை எழுதி இதை நீங்க உங்களுடைய இதழில் வெளிவர செய்யுங்க அப்படின்னு கேட்கிறார். EVKS இளங்கோவனே சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு நன்றி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழர் நிலத்திற்கு துரோகம் செஞ்ச அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வாழ்ந்த வீடு கடைசி வரைக்கும் புறம்போக்கு நிலத்தில் தான் கட்டப்பட்டு வசித்த வீடு. புரியுதுங்களா? புறம்போக்கு நிலத்தில் யார் வீடு கட்டுவார்? புறம்போக்கு தானே கட்டுவாங்க. திராவிடர்களுடைய திமுக என்கிற கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததே தமிழர்களுடைய உழைப்பு, தமிழர்களுடைய உயிர், ஈகையின் மீது கட்டப்பட்டு தான் இப்படி ஒரு கட்சி உருவாயிருக்கு. இப்போ துரைமுருகன் சமீபத்தில் பதிவு செஞ்சார், திமுக எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது போகிற போக்கில் பொழைச்சுன்னு துப்பி விட்டார். ராமசாமி நாயக்கர் பொண்ணை வளர்த்தாரு, வளர்த்த பொண்ணை கட்டிக்கிட்டாரு, ஏற்காட்டுக்கு போனார், திமுக கட்சி உருவாயிருச்சு. இது நான் சொல்ல, துரைமுருகன் சொன்னது. ரைட்டா? இப்படிமாங்க கட்சி உருவாங்க. சூர்யா சேவியர் போன்ற ஆட்கள்லாம் 200 ரூபாய் அற்ப கூலிக்காக எழுதி தொலைக்கிறாங்க. 5 நாள் 10 நாள்ல ஒரு புத்தகத்தை கொண்டு வந்துடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், கூலி கொடுக்கறதுக்கும் அங்கே கோபாலபுரம் அரண்மனையிலிருந்து ஆனால் திறந்தே இருக்குது. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். சென்னை புத்தக கண்காட்சிக்கு போனீங்களா? அங்கே நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு காதுக்கு வந்துச்சா? நேரடியாகவே உங்கள் கேள்வி புத்தக கண்காட்சியை நோக்கி இருக்கிறதுனால வேறு எதுவும் நான் தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சா என்னன்றது எனக்கு தெரியல. என்ன விஷயத்தை பற்றி கேட்குறீங்க? தமிழம் புத்தக நிலையத்திலிருந்து ஒரு புத்தகத்தை காவல்துறையினர் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகம் ஏதாச்சும் ஒன்று தெரியுமா? அந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் முன்னாடி இதுக்கு முன்னாடி வாசித்திருக்கீங்களா அந்த புத்தகத்தை? இதை பிடிஎஃப்ல தோழர் பாலன், அவர் ஒரு ஈழத்தைச் சேர்ந்த ஒரு தோழர், இங்கே நீண்ட நாட்களாக கருணாநிதி அவர்களால் சிறைப்படுத்தப்பட்ட அனுபவம் கொண்டவர். அவர் தோழர் பாலன் அவர் எனக்கு அனுப்பி வைத்த ஒரு மின்னணு வடிவத்தில் பிடிஎஃப். ஆனால் இதற்கு இவர்கள் வேறு ஒரு தலைப்பை இட்டு இருக்கிறாங்க. இந்த புத்தகம் தானே, இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்னு ஈழத்து சிவானந்த அடிகளார் ஆசிரியராக கொண்டு இந்த நூல் வெளியாகிருக்குது. ஆனால் இந்த நூலினுடைய தலைப்பு தோழர் பாலன் அனுப்பி இருந்தது ஈழத்து சிவானந்த அடிகளார் இப்படி தான் தலைப்பு போட்டிருக்கிறார், இந்தி போர் அன்றும் இன்றும். யாரோ ஒருத்தவங்க ஒரு புகார் வந்திருக்கிறதாகவும், அந்த புகாரின் அடிப்படையில் பப்பாசி அலுவலகத்தை சார்ந்த மேலாளர்கள் பணியாளர்கள் அந்த தமிழம் பதிப்பகம் நடத்தக்கூடிய அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற அந்த ஸ்டால் அரங்குக்கு இப்படி ஒரு புத்தகத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு தடை செஞ்சதாகவும், உடனடியாக கொஞ்சம் அதை தொடர்ந்து காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாகவும் நமக்கு செய்தி வந்தது. ஆமாம், மூத்த ஊடகவியலாளர் பாக ஏகலைவன்
தமிழ் திரை தயாரிப்பாளர், இயக்குனர் ஐயா சோழன் மு. களஞ்சியம், சகோதரர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட நிறைய நபர்கள் வந்து அதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. புத்தக வெளியீட்டு விழாவெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தான் அங்கே கேள்விப்பட்டேன். ஆனால் அங்கே இருந்த அந்த புகாரின் அடிப்படையில் அங்கே இருந்த எஞ்சிய எச்சசொச்ச நூல்களை வந்து பறிமுதல் செய்ததாக கேள்விப்படுறேன். ஒரு சாதாரண இந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பக்கம் தான் இருக்குது. 40 எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தோம்னா, ஆமாம், சிற்றேடு 40 பக்கம் தான். அதில் 300 இதெல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னாலே 40 பக்கம் தான். ஆனால் இந்த சின்ன புக்கை பார்த்து இந்த திராவிடர்கள் வந்து பயப்படுறதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி எனக்குள்ள எழுந்தது உண்மை. அப்படி என்ன இந்த புத்தகத்தில் இருக்குது? ஏன் பறிமுதல் செய்கிற அளவிற்கு அவர்களை எது கோவப்படுத்தி இருக்கு அப்படின்றது தான் அடிப்படையான கேள்வி. இது ஒரு விதமான பாசிச வடிவத்தினுடைய அடிப்படை தன்மை. ஆமாம், ஒரு நூல் புத்தகம் விற்பனை அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கும், எனக்கு ஒரு கருத்தியல் இருக்கலாம். ஒரு சமரசம் உள்ள ஒரு போக்கு கொண்ட ஒரு நூலாகவும் வெளியிடலாம், அங்கே விற்பனைக்கு இருக்கும். திராவிட சார்பு நிலைப்பாட்டை கொண்டவர்கள் வந்து இது கட்டாயம் வந்து எரிச்சலடைய செய்திருக்கும்ட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆரியர்கள் அந்த காவி பாசிசம் சொல்கிறோம் இல்லையா, காவி சங்கிகள், பாசிச பாஜக அப்படின்னு, அந்த பாசிச பாஜகட்ட இருக்கிற குறைந்தபட்ச அறம் நேர்மை கூட இவங்ககிட்ட இல்லைன்றதான் நல்லா தெரியும். எப்படி சொல்கிறீங்க? எப்படின்னா பாருங்களேன், நீங்கள் அந்த முடிந்தா என்னோட வாங்க, நான் இன்னைக்கு போகிறேன், அந்த அரங்குக்குள்ள பாஜகவை குறித்து, ஆர்எஸ்எஸ்ஐ குறித்து, கோல்வால்கரை குறித்து, நாக்பூர் மையத்தை குறித்து, ஆர்எஸ்எஸ்ஐ குறித்து நூற்றுக்கணக்கான தலைப்புகள் அங்கே நூல்கள் இருக்குது. இவர்கள் நினைத்தால் ஒன்றிய அரசை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா உள்ளிட்ட அந்த அரசு அமைப்பு நினைத்திருந்தால் இந்த புத்தகங்களை எல்லாம் தடை செஞ்சிருக்கலாம். ஏன்னா உனக்கு இங்கே மாநில அளவில் அதிகாரம் இருக்கிறது போல அவன் ஒன்றிய அளவில் அசுர பலத்தோட ஒரு பெரிய யானையாக நிற்குது அந்த ஒரு ஆட்சி. யாருடைய உதவியும் இல்லாமல் வந்து தனியாக ஆட்சி அமைக்கக்கூடிய அசுர பலம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. ஆனால் அவர்கள் செய்ய துணியாத ஒரு வேலையை இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்கள், பாசிச கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக்கிட்டே ஒரு நூலை தடை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்படி என்ன இந்த நூலில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும்புது. இப்போ பாருங்க, சாதாரணமாக எழுதினவர் ஆசிரியர் உயிரோடு இல்லை, பதிப்பிக்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை. ஒரு புதிய பதிப்பகம் தமிழும் வந்து எடுத்து அதை வந்து ஒரு கிரயம் செலுத்தி அதுக்கு ஒரு முயற்சி எடுத்து வெளியிடுறாங்க. இப்போ தடை செய்கிறோம், பறிமுதல் செய்கிறோம்னு சொன்ன உடனே இப்போ எக்குத்தப்பா இதனுடைய விற்பனை வந்து எகிரும். இப்போ நம்ம வரலாற்று தகவல் பார்த்தா புத்தகத்தை தடை செய்வது இல்லது புத்தகத்தை எரிப்பது என்பது வந்து ஹிட்லர் பண்ணார், இன்னொன்று ஆரியர்கள் பண்ணாங்க இல்லையா? ஆமாம், மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் என்று நினைக்கிறேன் ஒரு மன்னர். அப்போது வந்து இந்த அனல் புனல் வாதங்கள் அப்படின்லாம் அனல் புனல் வாதம், ஆமாம், அதாவது அனலில் காட்டுறது தங்களுடைய அறிவு சார்ந்த அறிவு சொத்துடைமைகள் இருக்கு இல்லையா, ஓலைச்சுவடிகளில் அனலில் காட்டுறது. அப்புறம் புனல் நீரில் விடுறது. உண்மையிலேயே உன்னுடைய கருத்துக்கு உயிர் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இது என்ன செய்யும், அது கரையேறி வரும் உன்னுடைய ஓலைச்சுவடிகள்லாம் அப்படின்றது. அப்புறம் அதையும் வென்று விட்டால் வாதம் உட்கார வச்சு பெரிய அரங்கில் மார்ஸ் மேடை அப்படின்ற ஒரு தன்மையில் என்ன செய்கிறது, வாதம், டிபேட். இது வந்து இதை கூட நம்ம ஏற்கலாம், வாதம் பிரதிவாதங்கள் அப்படின்றது வந்து ஒரு கருத்தியலை எதிர்கருத்தால் வெல்ல முயற்சி செய்வது அப்படின்றது. ஆனால் அந்த அனலில் போடுறது, நெருப்பில் புனலில் தண்ணியில் போடுறது அப்படின்றதெல்லாம் என்னென்னா பாசிசத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட வடிவம் தான். ஆரிய நீங்கள் சொன்ன அந்த ஆரிய தன்மை கொண்டது தான். அப்படி தானே நிறையா தமிழர்களுடைய அறிவுடைமை சொத்துக்கள்லாம் வந்து நிறையா வந்து மண்ணோட மண்ணாக போச்சு. இப்போ எஞ்சி தேடி எடுத்து ஐயா வையாபுரி பிள்ளை போன்ற ஆட்கள், தாமோதரம் பிள்ளை, பதிப்புச்செம்மல் அவர், நம்ம தமிழ் தாத்தா உவே சாமிநாத ஐயர், இவர்களெல்லாம் தேடி ஓலைச்சுவடிகளை எடுத்து மீட்டெடுத்தது இவ்வளவு இருக்குன்னா இழந்தது எவ்வளோ இருக்கும். அப்போ என்னன்னா, முதல்ல உங்களை குறித்ததான வரலாற்று சுவடுகள் பதிவுகள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு பாசிசத்தினுடைய வடிவம். நீங்கள் சுட்டி காட்டி அந்த ஹிட்லர் அதை செஞ்சார். ஆமாம், ஜெர்மனியை விட்டு யூதர்களை அப்புறப்படுத்துவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகளில்
இது ஒரு ஒன்று. நூல்களை எல்லாம் எரிக்க சொல்றது. ஆமாம், எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கங்க, ஃபாசிஸ்டுக்கு அல்லது ஃபாசிசத்துக்கு அவர்கள் வந்து தே ஆர் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த நாலேஜ் அண்ட் த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சுதந்திரமான பேச்சு, அந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு அவர்கள் எதிராகவே இருப்பார்கள். அறிவா ஏதாவது பேசினாலுமே அவர்களுக்கு வந்து அது பிடிக்காது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், தமிழ் தேசிய தரப்பில் தாங்கள் தமிழ் தமிழர், தமிழ்நாடு, தமிழர் தேசம், தமிழர் தேசியம்னு பேசி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிரடையாக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சார்ந்திருக்கிற திராவிடம் அல்லது ஆரியம் எதை பற்றியாவது பேசுனா திராவிடம் என்றால் இதுதான், திராவிடர்கள் என்றால் இதுதான், திராவிட நாடு என்றால் இதுதான் சொல்லணுமா இல்லையா? அவதூறாலேயே நிரப்புவான். பார்த்துருக்கீங்களா? இவர்கள் வலைக்காட்சியாக இருக்கட்டும், தங்களுடைய நூல் வடிவமாக இருக்கட்டும், ஏன் நம்முடைய சட்ட அவையிலேயே ஒரு பெண் கேட்குறாங்க, திராவிட நாடு திராவிட நாடு என்று சொன்னீங்களே அது எங்கே இருக்குன்னு கேட்டால் அது ஒரு டிஃபினிஷன் கொடுக்கணும்ல, வரையறை தெளிவாக கொடுக்கணும்ல. ஆம்பளை கேட்டாலே அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் கருணாநிதி திராவிட நாட்டுக்கு இந்த பாவாடை நாடாவை அவுத்து பார்க்க சொன்ன அந்த கதையெல்லாம் ஒரு பெண் கேட்ட கேள்விக்கு. இது ஒரு அறிவார்ந்த விவாதம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது அனல்வாதமும் கிடையாது, புனல்வாதமும் கிடையாது, விவாதமும் கிடையாது. அநாகரிகம், அவதூறு, அருவருப்பான பேச்சு. இப்போ புரிஞ்சுக்குங்க, இந்த நூல் ஒரு அறிவுத்தன்மையோட அறிவுத்தளத்திலிருந்து இந்திய எதிர்ப்பு போரில் திராவிடர்களுடைய பித்தலாட்டத்தை தோலுரிக்குது. அதுக்கு அவர் வந்து சிவானந்த அடிகளார் ஈழத்தில் இருந்த ஒரு அன்னசத்திரத்தில் தான், அதாவது உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய துறவி அவர் சிவானந்த அடிகளார். அவர் இந்த நூலை ஒரு துறவியை பார்த்து எவ்வளோ தூரம் அரண்டிருக்காங்க பாருங்களேன். ஆமாம், தெருவில் இருக்கக்கூடிய ஒரு துறவி. ஒருவேளை இவங்க என்ன நினச்சிருக்கலாம்னா, ஒரு துறவியா ஒரு சன்னியாசியா நமக்கு தலைமை இருக்கிறது, இந்திய எதிர்ப்பு போர் அப்படின்னு வந்துட்டா இவருடைய பேரா முன்னிலைப்படுத்தப்படுவது அப்படின்றதா இவர்களை வந்து எரிச்சல் அடைய செய்திருக்கக்கூடிய. ஆனால் உண்மை வந்து உறங்காதுல்ல, உறங்கக்கூடாதுல்ல, உறங்கினா அது உண்மை ஆகாதுல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்சம் சந்தடி சாக்கில் இப்படி ஒரு நூல் வந்து எப்படியோ தமிழம் பதிப்பகம் சகோதரர் செந்தில்நாதன் இதை வெளியிட்ட அந்த முயற்சி நம்ம பாராட்டுறோம். அதே வேளையில் இதற்கு எதிராக இந்நேரம் வந்து பறிமுதல் செய்த அந்த காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு எதிராக ஒரு பிரைவேட் பெட்டிஷன் வந்து ஃபைல் ஆயிருக்கணும். இது கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போக்கு. நான் தான் சுட்டி காட்டினேன் பாருங்களேன், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட போன்ற அவருடைய கருத்தியலுக்கு எதிரான எத்தனையோ நூல்கள், சூர்யா சேவியர் போன்ற ஆட்கள்லாம் 200 ரூபாய் அற்ப கூலிக்காக எழுதி தொலைக்கிறாங்க. 5 நாள் 10 நாளில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்துடுறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆமாம், கூலி கொடுக்கறதுக்கும் அங்கே வந்து கோபாலபுரம் அரண்மனையிலிருந்து திறந்தே இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வாய் திறக்கலை. ஆனால் ஒரு தமிழ்நாட்டில் தமிழர் தேசிய இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தில் இருந்துக்கிட்டு இங்கே என்ன நடந்தது அப்படின்றத ஒரு வரலாற்றை உண்மையை உள்ளபடி சொல்கிறதுல உங்களுக்கு என்ன கசக்குது, என்ன நடந்திருக்குன்றது பாருங்கள். இந்த நூல் வந்து அப்படி தான் பதிவு செய்யுது. முதலாக நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்திய எதிர்ப்பு போர் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வர்றது யாரு? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கருத்து என்ன? ஈவேரா அதானே? ஆனால் ஈவேராவுக்கும் இந்திய எதிர்ப்பு போருக்குமே சம்பந்தம் கிடையாது. வேணும்னா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு போர் அந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி துவக்கி வைத்தவர்கள் சிறை சென்ற பின்னாடி அந்த இடத்துல வந்து கலந்து கொள்ள வந்தவர்கள் எப்படி வைக்கம் போராட்டத்தை துவக்கி வச்சது யாரு, தலைமையேற்றது யாரு? ஜார்ஜ் என்கிற ஒரு கிறிஸ்தவர், ஒரு மலையாளி. ஆனா வைக்கம் வீரர் அப்படின்னு நீங்க யாரை சொல்லிக்கிறீங்க? ஈவேராவா? புரியுதா? ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் செய்திருக்கிறார்கள். 1935 தான் இந்திய எதிர்ப்பு போர் வந்து துவங்கி இருக்கு. இதை துவக்கி வைத்தவர் ஈழத்திலிருந்து வந்த சிவானந்த அடிகளார். இவர் வந்து தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன? காங்கிரஸ் தலைமையிலான ஆச்சாரியார் ஒரு சட்டம் போட போறாரு, இந்தி கட்டாய பாடமாக்குகிற ஒரு சட்டம்.
இந்தி கட்டாயம் அப்படின்ற ஒரு சட்டம் வரப்போகுது. எங்கும் இந்தி, எதிலும் இந்தி அப்படின்னு. அப்போ இதை எதிர்த்து இங்கே இருக்கிறவங்க கூட போராடலை. யார்? இந்த தமிழின காவலர், தமிழர்களுக்கு உங்கள் தந்தைன்னு சொல்கிறாங்கல்ல, தந்தைக்கும் உரைக்கலை. தந்தை பெத்து போட்டதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்களேன், தந்தைன்னு சொல்கிற பசங்க, அவங்களுக்கும் உரைக்கலை. ஈழத்திலிருந்து ஒருத்தர் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது உங்கள் நாட்டில், அதுவும் தமிழர் நாட்டில் அப்படின்னு சொல்லி ஈவே ராமசாமி நாயக்கர்கிட்ட வந்து, அப்போ அவர் கையில் 2 பத்திரிகை இருக்குது, 2 இதழ் நடத்துகிறார். ஒன்று குடியரசு, இன்னொன்று விடுதலை. அப்போ பத்திரிகை நம்ம பையங்க கையில் இருக்குது, தந்தைன்னு வேற எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது குறித்து நான் ஒரு கட்டுரை எழுதுங்க, அல்லது இது குறித்து ஒரு அறிவிப்பு கொடுங்க. அந்த நூலை நீங்கள் வாங்கி வாசிங்க. முழுவதும் இதை நம்ம வெளிப்படுத்துவதற்கு இங்கே நேரம் கிடையாது. அதில் என்ன காரணத்துக்காக இந்தியை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு ஈழத்து சிவானந்த அடிகளார் ஒரு அறிக்கையை எழுதி, இதை நீங்கள் உங்களுடைய இதழில் வெளிவர செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன செஞ்சுருக்கணும்? உண்மையிலேயே தமிழ் மீது பற்று இருந்தால் செஞ்சுருக்கணும். அதை அவருக்கு தான் பற்று கிடையாது. அவர் தான் சொல்கிறாருல்ல, எனக்கு மொழி அபிமானம், தேச அபிமானம், இதை குறித்து எந்த கருத்து இல்லைன்றார். அதனால தானே அடுத்த வார்த்தை வருது, உன் வீட்டு வேலைக்காரிட்ட கூட தமிழில் பேசாத, ஆங்கிலத்தில் பேசு, தமிழ் காட்டு மராண்டி மொழி. மேன்மை தங்கிய மகாராணியாரே, எங்கள் நாட்டுக்கு இந்தியாவுக்கு கூட நீங்கள் விடுதலை கொடுத்துக்குங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு விடுதலை கொடுத்துடாதீங்க, உங்களுக்கு கீழே நாங்கள் சேவகம் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னவர். இவர் எப்படி தமிழர்களுக்கான இறையாண்மை மிக்க ஒரு தமிழ் தேசம், தமிழருக்கான ஒரு நாடு உருவாகுவதற்கு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அப்போ எல்லாருமே தமிழர் தேசம் இந்த என்னது இந்த கோஷம் வந்து மேலே எலும்புன உடனே, கூக்குரல் வந்த உடனே தான் இவர் உடனே அப்போ தமிழர்களுக்குன்னு ஒரு தேசம் உருவாச்சுன்னு சொன்னால், அப்போ மற்றவங்கெல்லாம் இருக்கிறான்ல ஏற்கனவே, உடனே தான் தூக்குறாரு திராவிட நாடு கோரிக்கை. புரியுதுங்களா? அதாவது ஒட்டி அடிச்சானா உடகுலத்து கோடாங்கி, எப்படி ஒட்டி அடிச்சானா உடைகுலத்து கோடாங்கி, அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அந்த கோடாங்கிக்கு என்ன செய்ய தெரியாது, தனியாலாம் ஆவர்த்தனம் வாசிக்க தெரியாது, கூட இன்னொருத்தனை வைக்க வச்சுட்டு டூண்டு வாசிக்க வச்சுட்டு இவர் என்ன செய்யறது, அந்த கோடாங்கி தான், ஒட்டி அடிக்கிற கோடாங்கி தான் ஈவேரா. அவருடைய பித்தலாட்டத்தை இந்த நூல் அம்பலப்படுத்துது. இப்போ நம்ம பேசணும் இந்த வெற்றிடம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெற்றிடத்தை காற்று கூட நிரப்பிடும் அப்படின்னு இருக்குல்ல, வெற்றிடம்னு ஒன்று இல்லை. அந்த வெற்றிடத்தை இந்த காற்று போல நிரப்பினவர் தான் ஈவே ராமசாமி. அந்த போராட்டத்தை இவர் துவக்கி வைக்கவும் இல்லை, இவர் நடுசுல போய் கலந்துக்கிட்ட ஒரு ஆள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 1965 இதே போல் 2வது ஒரு மொழிப்போர் ஒன்று உருவாயிருக்குது. அப்போவே அவர் சொல்கிறாரு, காங்கிரஸ் தப்பு பண்ணுது, இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டக்காரர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, ஓடுகாலிகள்ன்றார். போராட்டக்காரர்களை பார்த்து, கிளர்ச்சியாளர்களை பார்த்து, இந்த ஓடுகாலிகளை அப்போதே சுட்டி இருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்றார். புரியுதுங்களா? கிளர்ச்சி செய்கிறவர்களை பார்த்து நீங்கள் சுற்றுக்கணும்ன்றான். இவர் எப்படி வந்து இந்திக்கு எதிராக நின்றுப்பார், தமிழுக்கு ஆதரவாக எப்படி நின்றுப்பார்? அப்போது வெற்றிடத்தை நிரப்புகிற ஒரு நபர் தான். அப்போ யாரோ ஒன்று தானாக வந்திருக்கணும். ஏன்னா இதில் ஒரு பேர் புகழ் கிடைக்குது. நம்ம அண்ணன் திருமாதான் சொல்லுவார்ல, கருணாநிதியை மக்கள் நல கூட்டணி துவங்கும் போது அவர் சொன்னார்ல, என்னது கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல அப்படின்னு. அதே தான், சிறு சிறு துளிகளாக ஆங்காங்கு இருந்து ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்தாவது தமிழ் மொழியையும் நிலத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கூடுறான். கூடின போது இந்த கரையான் போல கூடி ஒரு சின்ன புற்ற தங்களுக்காக பாதுகாப்பு, என்னங்க மிதிச்சா கரையான் நசுங்கிரும். ஆனால் சொந்த ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து இங்கே சென்னையில் கூடி நின்று தங்களுடைய உணவு, அவரை எழுதுறாரு ஈழத்து சிவானந்த அடிகளார். நிதி கேட்குறாரு நிறைய பேர்கிட்ட நிதி கேட்குறாரு. சண்முக வேலாயுதம்ன்றவரெலாம் இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சிடறேன். அவரெல்லாம் வந்து நிதி கொடுத்துருக்கிறாரு. தமிழர்கள் வந்து பேர் வைக்கணும்னு சொன்னால் இது போன்ற வரலாற்று நாயகர்களுடைய பெயர்களை வைங்க.
சண்முகம்னு வைங்க, வேலாயுதம்னு வைங்க. ஏன்னா கேட்பான்ல அவன் புள்ள அடுத்த தலைமுறை, இது ஏன் அப்படின்னு கேட்பான்ல. சிவானந்தருடைய பேரை, சிவானந்த அடிகளுடைய பேரை வைங்க. ஏன்னா காவிய புருஷர்களுடைய வரலாறு இப்படி தான் கடத்தப்பட முடியும். அப்போது அவர் நிதி உதவி கேட்குற நிறைய பேர் செய்கிறாங்க. இந்த கரையான்கள் போல சிறுக சிறுக சேமித்து தங்களால் இயன்ற பொருளுதவி கொண்டு தங்களையும் சஸ்டெயின் பண்ணியிருக்கிறாங்க, காப்பாற்றி இருக்கிறாங்க, தற்காத்து கொண்டு போராட்டத்தை வீரியமாக எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஆள் சொல்லியிருக்கிறான், இவங்களெல்லாம் சுற்றுக்கலாம்லங்க அப்படின்றான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. கரையான்கள் கூடி எழுப்புகிற சின்ன புற்று கூட ஒரு ஒரு வீடு, நம்ம வீடு கேட்கல, பெரிய கூடு கேட்கல, சின்ன இத்தனையோன்னு புத்து கட்ட ஆரம்பிச்சா அவன் அந்த ஆள் சொல்லியிருக்கிறான், இவர்கள் இந்த ஓடுகாலிகளை, இந்த கருங்காலிகளை, இந்த கிளர்ச்சியாளர்களை வந்து சுட்டு கொண்டிருக்க கூடாதா அப்படின்றான்னா, இவர் எப்படி தமிழர்களுக்காக, தமிழுக்காக, தமிழ் நிலத்துக்காக ஆதரவாக இருந்திருப்பாங்க. அதனால தான் என்னமோ தெரியாது, பல முறை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன், கர்மா ரிட்டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து அது வந்து திருப்பி அடிச்சு சாத்தும் கடைசி வரைக்கும். நான் சொல்கிறேன், நான் இப்போ வரலாறு இது EVKS இளங்கோவனே சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சு நன்றி சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழர் நிலத்திற்கு துரோகம் செஞ்ச அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வாழ்ந்த வீடு கடைசி வரைக்கும் புறம்போக்கு நிலத்தில் தான் கட்டப்பட்டு வசித்த வீடு. புரியுதுங்களா? புறம்போக்கு நிலத்தில் யாருக்கு வீடு கட்டுவா? புறம்போக்கு தானே கட்டுவான். நன்றி சொல்லியிருக்கா என் மனுஷன் EVKS இளங்கோவன், செத்து போனார். கடைசி வரைக்கும் புறம்போக்கு நிலத்திலேயே தான் வாழ்ந்திருக்கான். அந்த புறம்போக்கு தமிழர் நிலத்தை காப்பதற்கு, மொழியை காப்பதற்கு நாங்கள் கிளர்ச்சி செய்தால் உங்களுக்கு ஆடுகாலிகளாக ஓடுகாலிகளாக தோன்றுகிறதா ராமசாமி நாயக்கரே? இப்போ இந்த புத்தகத்தில் வேற என்ன முக்கியமான சம்பவங்கள்லாம் இருக்கு? இப்போ இந்த அந்த நம்ம சொல்ல பாருங்களேன், இப்போ ஹிட்லரை பற்றி நம்ம பேசிக்கணும். அவன் முதல்ல செஞ்ச அந்த வேலை புத்தகங்கள் இருக்கிறது. இந்த சம்பவம் தான் அங்கே நந்தனம் புத்தக கண்காட்சி அரங்கில் நடந்திருக்குது. அப்போது இதில் முழுக்க முழுக்க திராவிடர்களுடைய திமுக என்கிற கட்சி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததே தமிழர்களுடைய உழைப்பு, தமிழர்களுடைய உயிர் ஈகையின் மீது கட்டப்பட்டு தான் இப்படி ஒரு கட்சி உருவாயிருக்குது. இப்போ துரைமுருகன் சமீபத்தில் பதிவு செஞ்சார், திமுக எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்கும்போது போகிற போக்கில் பொழைச்சுன்னு துப்பி விட்டார். ராமசாமி நாயக்கர் பொண்ணை வளர்த்தாரு, வளர்த்த பொண்ணை கட்டிக்கிட்டாரு, ஏற்காட்டுக்கு போனார், திமுக கட்சி உருவாயிருச்சு. இது நான் சொல்ல, துரைமுருகன் சொன்னது. ரைட்டா? இப்படிமாங்க கட்சி உருவாங்க. கொள்கை கோட்பாட்டுக்கெல்லாம் உருவாகலை. அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவர் சொல்கிறாரு, இத்தனை பொதுச் செயலாளருங்க, அவர் சொல்கிறாரு, ஜெனரல் செக்ரட்டரி பதிவு செய்கிறாரு, திமுக கட்சி உருவான வரலாறு என்னடான்னா, ஒருத்தன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஓடினான்னா கட்சி உருவாச்சாம்னா. புரியுதுங்களா? ஆனால் இந்த திமுக திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியை பிடிச்சான் அப்படின்னா, தமிழர் தமிழர் நாடு அப்படின்னு பேசிக்கிறதான் பாருங்களேன், உயிரை கொடுத்து. இதில் ஒரு முக்கியமான விஷயம், தாளமுத்து நடராஜன் இந்த 2 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நினச்சிருந்தா ஒரு பரோல் கேட்டுக்கலாம், அதாவது சிறை விடுப்புன்னு சொல்லுவாங்களே, பரோல். எதுக்கு? ஏதாவது ஒரு காரணம், ரீசனபிள் வேலிட் ரீசன்ஸ், என் மனைவி குழந்தை பேர், ஏதோ ஒரு காரணங்கள் சொல்லலாம். சுகவீனமாக இருந்தால் தாய்க்கு ஈமச்சடங்கு நிறைவேற்றுவதற்கு இந்த தாளமுத்தும் நடராஜனும் தங்களுடைய உயிர் பிரியும் நேரத்தில் கூட அவன் போய் மன்னிப்பு கடிதம் கேட்கவே இல்லை. இதில் ஒரு இது என்ன தெரியுமா பியூட்டி என்னென்னா, அன்னைக்கு இந்த 1935 துவங்கின இந்த இந்திய எதிர்ப்பு போர் நேர கவர்னருடைய பார்வைக்கு போய் ஒரு ஆங்கிலேய கவர்னர் தலையிட்டு தான் இந்திக்கு தடை செஞ்சிட்டார். அப்போ தான் ஆச்சாரியாரை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்தி கட்டாயம் அல்ல, விருப்ப பாடமாக. இது முதல் கட்ட இந்தி எதிர்ப்பு போர். மீண்டும் இந்த ஏகாதிபத்திய இந்தியம் தமிழ்நாட்டுக்கு எதிராக இன்ன வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி அன்னைக்கும் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிச்சு. அதனுடைய விளைவு தான் 1965 மீண்டும் ஒரு மொழிப்போர் இந்திக்கு எதிராக உருவாகுது. அந்த மொழிப்போரில் சிவானந்த அடிகள் போல கவர்னரை தலையிட வச்சு ஒரு அரசு ஆணையை பிறப்பிக்க வைக்க முடிஞ்சதா?
65 போராடினவர்களால் தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலோ அல்லது கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலோ வேற எதுவாக இருந்தாலும் சரி ராஜாஜிட்ட தான் போய் அவர் வந்து ஆலோசனை கேட்குற பழக்கத்தை வச்சிருந்திருக்கிறார். சரியா? ஏன் செய்யலை? இந்தி கட்டாயம் இல்லைன்னு அவர் உத்தரவு வாங்கியாச்சு. ஆமாம், அடுத்து எது கட்டாயம்ன்ற ஒரு உத்தரவு வாங்கணும்ல? தமிழ் கட்டாயம். அடுத்து இந்தி கட்டாயம் அல்லன்ற இதை உத்தரவு, அது விருப்ப பாடமாக அந்த ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சுது. அப்போ எது கட்டாய பாடமாக மாறி இருக்கணும்? தமிழ் ஆயிருக்கணும்ல? ஆயிருக்கா? இல்லைல்ல. அப்போ இந்தி எதிர்ப்பு போரில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இந்தி எதிர்ப்பு போரில் நாங்கள் தாங்க இந்திக்கு எதிராக நிற்கிறோம் அப்படின்னா நீ நடத்துகிற சன்ஷைன் உள்ளிட்ட பள்ளிகளில் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது? இந்தி கட்டாயம் தானே. சிபிஎஸ்சியில் இந்தி கட்டாயம் தான். ஆனால் தமிழ் விருப்ப பாடம் இடத்துக்கு போயிடுச்சு, கட்டாய பாடத்துக்கு வரல. புரியுதுங்களா? ஒரு பக்கம் டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இந்தி தெரியாது போடா அப்படின்றது, பெரிய பெரிய சோரோட்டிகளை அடித்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம வால்டாக்ஸ் ரோட் பகுதியில் பகுதிகளில் இருக்கக்கூடிய மார்வாடிகள்கிட்ட பெரிய இந்தி சோரோட்டிகளை அடித்து இந்தியில் வாக்கு சேகரிக்கிறது. இந்தி தெரியாது போடான்ட்டீங்கள, இப்போ எப்படி இந்தி தெரிஞ்சிச்சு? வெற்றிடத்தை நிரப்புகிற பசங்க இவங்க, வெற்றிடத்தை நிரப்புகிற வெட்டி பசங்க. தெளிவாக சொல்லலாம், இவர்கள் அறிவார்ந்த எந்த ஒரு தளத்தில் நின்று வாதாட மாட்டாங்க, விவாதிக்க வரமாட்டாங்க. அவதூறுக்கு மட்டுமே பிறந்த பசங்க போல அவதூறு ஒன்றை மட்டும்தான் செஞ்சுக்கிருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு இன்னைக்கு அதை நினைச்சாலே எனக்கு ஏற்றுக்கிற முடியல மனசுக்கு. எப்படிங்க இப்படி சொன்னவனை தன்னுடைய மொழி காக்க மறிச்ச உயிரை கொடுக்க துணிஞ்ச ஒரு கும்பலை பார்த்து ஓடுகாலிகள் ஆடுகாலிகள் அப்படின்ட்டு பயங்கரவாதிகள்னு சொல்லியிருக்கிறான். அவனை இன்னைக்கு எப்படிங்க தயங்காம தந்தைன்னு சொல்றாங்கன்றது எனக்கு புரிய மாட்டேது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்திக்கு எதிரான ஒரு போரில் 35 நடந்தது போல 65 நீங்கள் துவங்கின போர் நீங்கள் வெற்றி பெற்றீர்களா இல்லையானா இல்லை என்பதுதான் பதிலாக இருக்க முடியும். எங்கு பார்த்தாலும் காவல் இது அஞ்சல் நிலையங்களில் இந்தி, ரயில் நிலையங்களில் இந்தி, பயணச்சீட்டுகளில் இந்தி. நீ என்ன செஞ்சிருக்கணும்? உன்னுடைய மொழியை என்னுடைய நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஏன் மொழியை ஓ நாட்டில் போய் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அனுமதிச்சிருக்கீங்க. நீங்கள் நடத்துகிற பள்ளிகளில் இந்திய அனுமதிச்சிருக்கிறீங்க. யோசித்து பாருங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்தி கட்டாய பாடம், ஆங்கில வழி கல்வி, தமிழ் விருப்ப பாடம். தமிழில் பேசுனா இவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் அபராதமா, தண்டத்தொகையா? இந்த கொடுமை எங்கே சொல்ல? இவர்களா இந்திக்கு எதிராக தமிழுக்கு ஆதரவாக நிற்பார்கள் நீங்கள் நினைக்கிறீங்க? இவர்களுடைய பித்தலாட்டத்தை தோல் உரிக்கிற விதமாக ஈழத்து சிவானந்த அடிகள் அன்னைக்கு பதிவு செய்த புத்தகத்தை மறுபதிப்பு செஞ்சா இவர்களுக்கு கோபம் வருமா வராதா? பறிமுதல் செய்வார்களா இல்லையா? புரியுதா? அப்போது இத்தனைக்கும் இந்த புஸ்தகம் தடை செய்யப்படாத புஸ்தகம், சட்டவிரோத கருத்துக்களை கொண்டிருக்காத ஒரு புஸ்தகம், வரலாற்றை உள்ளது உள்ளவாறு அன்றைய காலத்திலேயே எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். இன்னைக்கு அவர் உயிரோட இல்லை. அன்னைக்கு மறுப்பு சொல்வதற்கு யாரும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய பொது கட்சியில் இருந்தாரே முன்னவர், யார்? நெடுஞ்செழியன். அவர் பின்னாட்களில் எங்கே வந்து சேர்ந்தார்? அதிமுகவில். திராவிட சார்புடைய ஒரு கட்சி தானே, இன்னொரு கட்சி. அவருக்கு இது தெரியும், அவரே அதை பதிவு செஞ்சிருக்கிறார். நமக்கு ஈழத்து சிவானந்த அடிகள் இங்கே வந்திருக்காவிட்டால் இந்தி வேரூன்றி இருக்கும் அப்படின்னு அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆனால் திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சியை பிடிச்சதுக்கு பின்னாடி அவரே சொல்கிறாரு, மறுபடியும் கூப்பிட்டு நீங்கள் தானே அங்கே அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே அப்படின்னு, உண்மைதானே அப்படின்னு கேட்டால் வாய் திறக்க மாட்டார் அப்படின்றார். அவர் அதை வழிமொழிவாரா என்பதே சந்தேகம்தான். ஏன்னா இந்திய எதிர்ப்பு போர் ஒன்றை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அவர்கள் இன்றளவும் இந்தியை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார்களே ஒழிய
இந்தியை இவர்கள் இங்கே வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை என்றே பதிவு செஞ்சிருக்கிறார். தயவு செஞ்சு இந்த நூலை எல்லாரும் வாங்கி வாசிங்க. எல்லாரும் இந்த புஸ்தகத்தை வாங்கி வாசிங்க. இந்த நூலை வாங்கி வாசிங்க. 40 பக்கங்கள் தான், 60 ரூபாய் நினைக்கிறேன். இயலாதவர்கள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய தோழர்களிடத்தில் கேட்டீங்கன்னா மின்னணு வடிவத்தில் இருக்கிற PDF நூலையுமே பகிர்றாங்க. லகுவாக இருக்கும். கட்டாயம் ஒவ்வொரு தமிழரும் நடந்த வரலாற்றை அறிந்து கொள்வது அவசியம். இருட்டடிப்பு செய்யப்பட்ட சிவானந்த அடிகள் போன்ற, தாளமுத்து நடராசன் போன்ற மொழிப்போர் ஈகிகளுடைய வரலாறு இருட்டடிப்பிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது அவசியம். திராவிட பித்தலாட்டம், புரட்டுகள் அம்பலப்படுவதும் அவசியம் என்பதுதான் என்னுடைய கருத்து. மிக்க நன்றி ஐயா. நன்றி.